ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில் இருக்கிற மொபைலில் ஏகப்பட்ட வசதிகள், அதாவது ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நம்மளில் நிறைய பேர் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெரியாமையே யூஸ் பண்ணாமையே அப்படியே விட்டுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சரை பற்றி பார்ப்போம். அது என்னென்னா 24 ஹவர்ஸும் நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தோணுனதே கிடையாது. மொபைலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அதோட லைஃப் நல்லா இருக்குங்கிறது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை நம்ம இது வரைக்கும் செஞ்சதும் கிடையாது. அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் மொபைலை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரியும், நீங்கள் எந்திரிக்கிற டைமில் மொபைலை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச்சில் ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப்னு டைப் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் என்னுடைய ரெட்மியில் ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப்னு கொடுக்குறேன். எனக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்கள் மொபைல் வேறு பிராண்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப்னு கொடுங்க, இல்லைன்னா பவர் ஆன் ஆஃப்னு கொடுங்க, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இந்த டிஸ்பிளே ஆகிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பவர் ஆன் டைம் ஆஃப் டைம்னு ரெண்டு இருக்குது. ரெண்டுமே ஆஃபில் தான் இருக்குது. இப்போ பவர் ஆன் டைமை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த டைமில் பவர் ஆன் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நம்ம மார்னிங் எந்த டைம் எந்திரிப்போமோ அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 5 o'clock சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே ரிப்பீட். இந்த டைம் என்னன்னு கேட்டால் எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி எல்லா நாளும்னா எவ்ரிடேவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான்னா வீக் டேஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஸ்டமை சூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த நாள் மட்டுங்கிறத மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கீழே பவர் ஆஃப் டைமை ஆன் பண்ணிக்கங்க. உடனே எந்த டைமை ஆஃப் பண்ணணும்னு கேட்குது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நைட்டு 11 மணிக்கு நீங்கள் தூங்க போவீங்க, இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு நீங்கள் தூங்க போவீங்கன்னா அந்த டைமை மென்ஷன் பண்ணிக்கங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், 11 மணி, அதாவது ரயில்வே டைமு 23 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ மேலே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் ரிப்பீட்டு. இதுலேயும் எவ்ரிடே, வீக் டேஸு, கஸ்டம், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் சூஸ் பண்ணி முடிச்சுட்டு டாப்பில் இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நீங்கள் செட் பண்ண டைமு சேவ் ஆயிடுச்சு. இனிமே ஷார்ப்பாக நீங்கள் நைட்டு 11 மணி அப்படின்னா உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். மார்னிங் 5 o'clockனா உங்கள் மொபைல் ஆன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.